இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 2003ல வெளியான டார்க்னஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சுமார் 150 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 19ஆம் நூற்றாண்டோட இடைப்பட்ட காலகட்டத்தில் டார்க்னஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்திருக்கு. அந்த கிராமத்துல மெட்டில்டா டிக்சன் அப்படிங்கிற ஒரு வயசான லேடியும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்கள எல்லாரும் டூத் ஃபேரி, அதாவது பல் தேவதைன்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. சின்ன குழந்தைங்களுக்குலாம் பல் தானா விழும்போது அந்த பல்லை இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு பதிலா ஒரு தங்க நாணயத்தை அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஏன் அவங்க அந்த பல்ல தேத்து வச்சிட்டு இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல. திடீர்னு ஒரு நாள் நைட்டு அவங்க வீடு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. அப்படி எரிஞ்சதுல அந்த லேடியோட முகம் ஃபுல்லா பயங்கரமா டேமேஜ் ஆயிடுச்சு. அன்னையிலிருந்து பீங்கானால் செய்யப்பட்ட ஒரு வெள்ளை கலர் மாஸ்க தான் அவங்க போட்டுட்டு இருந்திருக்காங்க. யாருமே அவங்க ஃபேஸ அப்புறம் பார்க்கவே இல்லை. ஒரு நாள் அந்த ஊர்ல உள்ள 2 சின்ன பசங்க காணாம போயிடுறாங்க. அவங்க காணாம போனதுக்கு காரணம் இந்த லேடி தான் சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இவங்களை அடிச்சே சாகடிச்சிடுறாங்க. நான் எந்த தப்புமே பண்ணல, ஆனா நீங்க என்ன இப்படி பண்ணதுக்காக உங்களை என்னென்னைக்கும் நான் பழி வாங்கிக்கிட்டே இருப்பேன்னு ஒரு சாபத்தையும் கொடுத்துட்டு தான் இறந்திருக்காங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா காணாம போனதா சொல்லப்பட்ட அந்த 2 பசங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பந்தான் கிராம மக்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க நம்ம தவறுதலா அந்த லேடியை கொன்னுட்டோன்னு. இதனாலேயே அவங்க இறப்ப மறைச்சு அவங்க உடம்ப அவசரமா அப்புறப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறமா இது ஒரு அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரியா மாறுது. ஒவ்வொரு குழந்தைங்களோட கடைசி பால் பல் விழும்போதும் அந்த இடத்துக்கு இந்த லேடியோட ஆத்மா வந்து அந்த குழந்தைகளை கொன்னுருவா. யார் இவ கண்ணை நேருக்கு நேரா பாக்குறாங்களோ அவங்கள இந்த ஆவி சும்மா விடாது, அவங்களுக்கு அந்த சாபம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இத கதையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிகழ்காலத்தை காட்டுறாங்க. 1990 நம்ம படத்தோட ஹீரோ கையில காட்டுறாங்க. அவர் இப்போ சின்ன பையன். அவருக்கு இப்பதான் அவரோட கடைசி பால் பல் கீழே விழுந்திருக்கு. அவருக்கு இந்த டூத் ஃபேரி கதை மேல பெரிய அளவுல நம்பிக்கை இருக்கு. அவர் அம்மாட்ட இதை சொல்லி பயந்துட்டு இருக்காரு. அவர் அம்மாவும் அவரை கொஞ்சம் தேத்திட்டு அதெல்லாம் வெறும் கதை தான், நீ எதுவும் பயப்படாதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அவரோட பல்ல சைட் டேபிள்ல வச்சுட்டு அப்படியே ஜன்னல் பக்கம் நடந்து போறாரு. அங்க இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து திடீர்னு இவரை பயமுறுத்தி விட்டுறாங்க. 2 பேரும் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு அவங்களுக்கு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கு தான் ஹீரோ அந்த பொண்ணை இன்வைட் பண்ணியிருப்பாரு. பை த வே அந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயினோட பேரு கெய்ட்லின். ஹீரோயின்ட்டையும் தன்னோட பயத்தை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஹீரோயினும் இதான் உன்னோட கடைசி பேபி டூத், இதுவும் விழுந்துடுச்சு, இனிமேல் நீ பெரிய பையன், தைரியமா இருன்னு சொல்லி ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவும் இப்ப படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அவருக்கு திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும். என்னடா சத்தம்னு சொல்லி பெட்ஷீட்டை விலக்கி பார்க்கும்போது தான் அந்த இடத்துக்கு அந்த பேய் மாஸ்கோட வந்துடும். இப்போ ஹீரோ பேயோட கண்ணை நேருக்கு நேரா பார்த்துட்டாரு. இவருக்கு அந்த சாபமும் வந்துடுச்சு. பயத்துல பக்கத்துல இருந்து ஒரு டார்ச் லைட்டை எடுத்து அந்த பேய்க்கு நேரா அடிக்கிறாரு. பேயும் அங்க இருந்து போயிருது. பயத்துல கையில இருக்க டார்ச் லைட்டையும் கீழே போட்டு உடைச்சிடுறான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மாவும் வந்துடுறாங்க. நான் போய் அந்த ரூமுக்குள்ள போய் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ஹீரோட அம்மா தனியா அந்த ரூமுக்குள்ள போறாங்க. அந்த ரூமை ஃபுல்லா பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அம்மாக்கு பின்னாடி திடீர்னு அந்த கொடூரமான பேய் வந்துடும். ஹீரோ பயந்து போய் கதவை சாத்திக்கிட்டு இன்னொரு ரூமுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறாரு. இப்பதான் ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. அந்த பேய் ஹீரோட அம்மாவை கொடூரமா சாகடிச்சிருது. அடுத்த நாள் காலையில வீட்டை சுத்தி நிறைய போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. ஹீரோ தான் மனநிலை சரியில்லாம அவங்க அம்மாவை ஏதோ பண்ணிட்டாருன்னு சொல்லி ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோவை கூட்டிட்டு போறத சோகமா ஹீரோயினும் பார்த்துட்டே தான் இருக்காங்க. இப்போ 12 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல. ஹீரோயினுக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க. தம்பியோட பேரு மைக்கேல். ஹீரோயினோட தம்பிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அவர் தூங்காம பல மணி நேரமா முழிச்சுக்கிட்டே இருக்காரு. அதை பத்தி தான் ஹீரோயின் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அவரோட தம்பியை வந்து பாக்குறாங்க. தம்பியோட கையில ஒரு தழும்பு இருக்கு. ஏன் லைட் ஆஃப் பண்ணீங்கன்னு பயங்கரமா கத்திக்கிட்டும் இருக்காங்க. ஹீரோயின் அவரை எப்படியோ சமாதானம் பண்ணி லைட் எல்லாம் ஆன்ல தான் இருக்கும், நீ நிம்மதியா தூங்குன்னு சொல்லி கொஞ்ச நேரம் படுக்க வச்சிடுறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. கையில எப்பவுமே ஒரு டார்ச் லைட் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம டார்ச் லைட்டுக்கு தேவையான எக்கச்சக்கமான பேட்டரிஸையும் வாங்கி போட்டிருக்காரு. இப்போ அவருக்கு ஒரு போன் வருது. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா தடவையா நம்ம ஹீரோட்ட பேச போறாங்க. ஹீரோட்ட ஒரு ஹெல்ப்பும் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு அது யாருன்னு தெரியல. அப்புறமா கொஞ்சம் அடையாளம்லாம் சொல்லி அது ஹீரோயின் தான் புரிஞ்சுக்கிறாரு. அது என்ன ஹெல்ப்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அனுபவிச்ச அதே வழியை தான் இப்போ அவரோட தம்பியும் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அதை குணப்படுத்தணும்னா அதுக்கு உன்னோட ஹெல்ப்பும் தேவை, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு ஹீரோயின் ஹீரோட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் தான் வரைஞ்சு வச்ச அந்த கொடூரமான பேயை பாக்குறாரு. ஹீரோவுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், அந்த பேய் ஒருத்தரை டார்கெட் பண்ணிடுச்சுன்னா அவங்கள சாகடிக்காம விடாதுன்னு. அதனால ஹீரோயினோட தம்பியை காப்பாத்துறதுக்காக அவர் ஊருக்கும் கிளம்பி போறாங்க.
இப்போ ஹீரோயின் சொன்ன அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் ஹீரோ வந்துடுறாரு. வந்தவரு ஹீரோயின் தம்பி இருக்கக்கூடிய ரூமுக்கு போறாரு. அங்க ஹீரோயினோட தம்பி ஒரு மூலையில பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கத பார்த்துட்டு அவர் கையிலேயே ஒரு டார்ச் லைட் கொடுத்து நீ பயப்படாம இரு, எதுவுமே நடக்காதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த மைக்கிலும் இல்ல அவ நைட் ஆனா கண்டிப்பா வருவா, வெளிச்சம் அவளுக்கு ஆகாது, அதனால வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வந்துடுறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹீரோவை பார்த்ததுனால கட்டி பிடிச்சு ரொம்ப நேரம் ஹீரோயிட்ட இருந்து பேசிட்டு தம்பிக்கு நடந்த எல்லா பிரச்சனையும் ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட தம்பியும் அந்த பேய வரைஞ்சிருப்பாங்க. அந்த டிராயிங்கை பார்த்து இவரு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இவர் வரைஞ்ச டிராயிங்கும் அந்த டிராயிங்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதை பார்த்த உடனே ஹீரோ ரொம்பவே பயந்து போய் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, இதே பிரச்சனையை தான் நான் பல வருஷமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், சாரி என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போக ட்ரை பண்றாரு. அப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு கேரக்டர் வருது. அது யாருன்னா நம்ம ஹீரோயினோட ஃபியான்சே. அவரு ஹீரோவை பார்த்த உடனே நீ தானே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு போனவன் அப்படின்னு சொல்லி இவரை ரொம்ப மட்டமா பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ அப்படியே அவனை முறைச்சு பார்த்துட்டு இங்க இருந்து நான் கிளம்புறேன்னு சொல்லி அங்க இருந்து வெளியே போயிடுறாரு. நேரா ஒரு பாருக்கு போய் குடிக்கலான்னு போறாரு. அங்க போய் அவர் குடிச்சிட்டு இருக்கும்போது அங்கேயும் இவன் வந்துடுறான். வந்து இவன் கூட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பார்ல சுத்தி இருக்கக்கூடியவங்க இவனை ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. ஹீரோட்ட வந்து வம்புலுக்கவும் செய்யறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவால சமாளிக்க முடியாம வெளியவும் வந்துடுறாரு. ஆனா அவங்க விடாம ஹீரோவை துரத்திட்டு வெளியவும் வந்துடுறாங்க. ஹீரோவை போட்டு செம்மையா போட்டு அடிக்கிறாங்க. அவரோட டார்ச் லைட் இப்ப கை தவறி கீழே தரையில விழுந்துடும். அந்த டார்ச் லைட்டையும் எடுக்க விடாம அடிக்கிறாங்க. இவரு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல பேய் கரெக்டா நின்னுட்டு இருக்கும். இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இவரும் பதிலுக்கு அவங்கள செம்மையா அடிச்சுட்டு டார்ச் லைட் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருவாரு. ஆனா இப்ப ஹீரோட்ட வம்பிழுத்தவரு அந்த பேயை பாத்துருவாரு. சாபம் இவருக்கு வந்து பேய் இவரை கொடூரமா கொன்னுரும். ஹீரோயினோட ஃபியான்சே சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே போலீஸுக்கு கால் பண்ணிருப்பாரு. போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பார்ல ஹீரோட்ட வம்பிழுத்தவனோட பிணம் அந்த இடத்துல கிடக்கும். அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடுறாரு. அவருக்கு தலையில அடி பார்த்துட்டு ஹீரோயின் ஹீரோக்கு மருந்து போட்டு விட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க. பார்ல ஒருத்தரை கொலை பண்ணதுக்காக போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க இவரோட பேக்ல எக்கச்சக்கமான டார்ச் லைட் இருக்கத பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு இவருக்கு இருட்டுனா உனக்கு ரொம்ப பயமா, எதுக்கு நீ இவ்வளவு டார்ச் லைட் வைக்கிறேன்னு கேக்குறாங்க. அது ஹீரோவும் ஆமா எனக்கு இருட்டுனா பயம்தான் சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. அவரோட பேக்ல வேறு சில மாத்திரைகள்லாம் இருக்கும். அது என்னன்னு எடுத்து செக் பண்ணும்போது மணல்ல சரியில்லாதவங்க சாப்பிடக்கூடிய டேப்லெட் அது. அதை பார்த்துட்டு ஒரு போலீஸ்காரரு இது எல்லாமே மணல்ல சரியில்லாதவங்க சாப்பிடக்கூடிய டேப்லெட், அதனாலதான் பார்ல அவங்க கூட பிரச்சனை பண்ணவன அடிச்சே சாகடிச்சியான்னு ஒரு போலீஸ்காரர் கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவும் நான் அவனை சாகடிக்க எல்லாம் செய்யல, அவன் தான் என்ன போட்டு அடிச்சிட்டு இருந்தான்னு சொல்றாரு. உடனே அந்த போலீஸ்காரரும் செத்து போனவனோட போட்டோஸ் எடுத்து ஹீரோ முன்னாடி போடுறாரு. அந்த போட்டோவை பார்த்த ஹீரோக்கு அவங்க அம்மாவோட ஞாபகங்கள்லாம் வந்துட்டு போகுது. ஏன்னா போட்டோல பிணத்துல இருந்த தழும்பும் அவங்க அம்மா சாகும்போது அவங்க அம்மாவோட மூஞ்சில இருந்த தழும்பும் ஒரே மாதிரியாது இருக்கு. ஹீரோ உடனே முடிவு பண்ணிடுறாரு இவனை கொன்னது அந்த பேய் தான். ஹீரோ மேல சந்தேகப்பட்டு ஹீரோவை தூக்கி செல்லுல போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயின் எவ்வளவு ட்ரை பண்ணியும் ஹீரோவை வெளியே கொண்டு வர முடியல. ஹீரோயினுக்கும் ஒரு கில்ட் ஆயிருது. ஹீரோயின் இப்போ அவரோட ஃபியான்சிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. ஏன்னா ஃபியான்சி ஒரு லாயர். இப்போ ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினோட தம்பியை காட்டுறாங்க. ஹீரோயினோட தம்பிக்கு ஏதோ சத்தம் கேக்குது. ஹீரோயினும் கரெக்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. வந்து பெட்ல பார்த்தா தம்பியை காணல. தம்பி எங்கன்னு தேடும் போது பாத்ரூம்ல போய் கதவை உடைச்சிட்டு தம்பி உட்கார்ந்து இருக்காரு. ஹீரோயினும் கதவை உடைச்சுக்கிட்டு தம்பியை போய் பாக்குறா. தம்பியோட கையில இருந்து ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. பயந்து போய் ஒரு மூலையில மயக்க நிலையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. தம்பியை எப்படியோ காப்பாத்தி டாக்டர்கிட்ட இருந்து பேசும்போது டாக்டர் சொல்றாரு உன் தம்பிக்கு இருட்டுனாலதான் பயம், சோ அதை போக்குறதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணா மட்டும்தான் உன் தம்பியை காப்பாற்ற முடியும், தம்பியை இதுல இருந்து வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீட்மெண்ட்டை பத்தியும் ஹீரோயின்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினும் ஓகே தம்பியை எப்படியா காப்பாத்தினா போதும்னு ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட ஃபியான்சேவோட ஹெல்ப்போட ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து தன்னோட எல்லா டார்ச் லைட்டுக்கும் புது பேட்டரி வாங்கிட்டு இருக்காரு. அடுத்ததா 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. கார்ல போகும்போது தான் தம்பிக்கு இப்ப கொடுக்க போற ட்ரீட்மெண்ட்டை பத்தி ஹீரோக்கு தெரிய வருது. அதை தெரிஞ்சதுமே ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அது அப்படி நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ போராடுறாரு. ஆனா ஹீரோயினோட ஃபியான்சே அதை கண்டுக்கவே இல்லை. 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது வண்டி ஒரு இருட்டான இடத்துக்கு போகுது. அப்போ அந்த இடத்துக்கு அந்த பேய் வந்து பயங்கரமா 2 பேரும் அட்டாக் பண்ணுது. ஹீரோவை வெளியே தூக்கி எரிஞ்சிருது. கரெக்டா அந்த காருக்கு மேல பேய் உட்கார்ந்துட்டு இருக்கும். அதை பாத்துறாதுன்னு ஹீரோயினோட ஃபியான்சிட்ட ஹீரோ எச்சரிக்கை பண்றதுக்குள்ள அந்த பேய் அவரை தரன்னு இழுத்துட்டு காட்டுக்குள்ள போயிரும். இதுக்கப்புறமா அவரை காப்பாற்ற முடியாதுன்னு ஹீரோ காரை எடுத்துக்கிட்டு வேகமா ஹாஸ்பிட்டல் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல தம்பி
தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஒரு மிஷின்ல வச்சு இருட்டான ஒரு இடத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேயோட உருமல் சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கு. கரெக்டா தம்பி உள்ள போறதுக்குள்ள ஹீரோ வந்து அவரை காப்பாத்திடுறாரு. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிருது. ஹீரோ போறதுக்கு முன்னாடி உன் தம்பி சொல்றது எல்லாமே உண்மை, அவனோட பக்கத்துல இருட்டை மட்டும் நெருங்க விட்டுறாத, அவனை இருட்டான ரூம்ல வச்சிருக்காதீங்கன்னு சொல்லி ஹீரோயினை வான் பண்ணிட்டு தான் அந்த இடத்த விட்டு போறாரு. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ செல்லுக்குள்ள இருப்பாரு. செல்லுக்கு வெளியே ஒரு போலீஸ்காரர் நிப்பாரு. அவரை பார்த்து ஹீரோ, உங்களுக்கு பேய் நம்பிக்கை இருக்கா, இருட்டுனா உங்களுக்கு பயம் இல்லையான்னு பேசிட்டு இருக்காரு. அவ இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா வருவா, அந்த பையனை கொல்லாம விட மாட்டா, தயவு செஞ்சு அவனை போய் காப்பாத்துங்கன்னு இந்த போலீஸ்கார்ட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. போலீஸ்காரர் லைட்டா நம்பினாலும் இவரை பெருசா கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பி போயிருவாரு. இப்போ வெளியே மழை காத்து இடிலாம் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கும். மொத்த இடத்துலயும் கரண்ட் கட் ஆயிரும். இதை பார்த்த ஹீரோக்கு இன்னைக்கு நைட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியாம பயத்திலே உட்கார்ந்து இருப்பாரு. ஹீரோயினோட தம்பிக்கும் புரிஞ்சிடும். இப்போ அந்த இடத்துக்கு அந்த பேய் வந்து மொத்த பேரையும் வேட்டையாட ஆரம்பிக்குது. எல்லாரையும் பயங்கரமா போட்டு சாவடிக்குது. நம்ம ஹீரோட்ட ஒருத்தர் பேசிட்டு இருப்பாருல, அவரு கையில ஒரு கன்னு கிடைக்கும். அந்த கன்னை வச்சு அந்த பேயை சுட ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்குள்ள நம்ம ஹீரோ டார்ச் லைட் அடிச்சு அந்த போலீஸ்காரரையும் காப்பாத்தி இருப்பாரு. இப்ப ஹீரோ அந்த போலீஸ்காரர்கிட்ட அடுத்ததா அந்த பையனை தேடி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கும், நம்ம போய் அந்த பையனை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினும் ஹீரோயினோட தம்பியும் பயந்து போய் பெட்டுக்கு கீழே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பெட்டையே தூக்கி வீசிட்டு இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்றதுக்காக அந்த பேய் துரத்திட்டு இருக்கு. கரெக்டா அந்த நேரத்துக்கு அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துடுறாரு. கையில ஒரு ஃபிளார் லைட்டை வச்சு அந்த பேயையும் வெட்டிடுறாரு. இப்ப எல்லாரையும் கூட்டிட்டு லிப்ட்ல போயிட்டு இருக்காங்க. லிப்டையும் அந்த பேய் டேமேஜ் பண்ணிடுது. எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல மொத்தமா உயிரோடி இருந்த எல்லாரையும் கூப்பிட்டுட்டு பேஸ்மெண்ட் வழியா ஒரு சின்ன இடத்துல லைட் தெரியும். அந்த லைட்லயே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. யாரெல்லாம் இருட்டுக்கிட்ட போறாங்களோ அவங்க எல்லாரையுமே அந்த பேய் கொடூரமா அட்டாக் பண்ணி தூக்கிடுது. இப்போ ஒரு படிக்கட்டை தாண்டி போகணும். அந்த படிக்கட்டுல கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் லைட் இருக்கு. அது இருட்டுல போனாலே அந்த பேய் வந்துடும். இவங்க என்ன பண்றாங்கன்னா ஜம்ப் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆளையும் அந்த பேய் வந்து தூக்கிட்டு போயிருது. இப்போ அந்த பேய் நம்ம ஹீரோவோட பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே ஹீரோ பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல கரெக்டா ஒரு கார் வந்து அந்த சுவத்தை உடைச்சிட்டு வந்து நிக்குது. யாருன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம போலீஸ்காரர் ஒருத்தரை நம்ம ஹீரோ காப்பாத்தி இருப்பார்ல, அவரு தான் காரோடி வந்து காப்பாத்தி இருப்பாரு. உடனே அங்க உயிரோடி இருந்த எல்லாரும் அந்த கார்ல ஏறி தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. ஆனா போற வழியிலையும் பேய் வந்து ஒவ்வொரு ஆளையா இருட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் கொன்னுகிட்டே இருக்கும். கடைசியா எப்படியோ அந்த போலீஸ்காரரும் ஹீரோவும் ஹீரோயினும் அவரோட தம்பி 4 பேரும் ஊருக்கு வெளியே இருக்க லைட் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. லைட் ஹவுஸ்ல வச்சு அந்த பேயை எப்படியே அழிச்சிடலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க உள்ள லைட்ல உள்ள ப்ராப்ளத்தால அந்த லைட் ஆஃப் ஆயிரும். இப்போ ஹீரோயின் கையில ஒரு பெட்ரூமாஸ் லைட் கொடுத்துட்டு ஹீரோவும் அந்த போலீஸ்காரரும் கீழே அந்த லைட்டை சரி பண்றதுக்காக வராங்க. இப்போ ஹீரோவோட கையில இருந்து அந்த லைட் ஆஃப் ஆனதுனால அந்த போலீஸ்காரரை பேய் கொடூரமா கொண்டு தூக்கிட்டு போயிருது. அடுத்ததா மேல ஹீரோயின் கையில இருக்க லைட்டும் கொஞ்சம் கொஞ்சமா டிம் ஆயிட்டே இருக்கு. பேய் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினையும் கையை பிடிச்சு தூக்க ஆரம்பிக்குது. உடனே ஹீரோயினோட தம்பி தன் கையில இருந்த பெட்ரோமாஸ் லைட்டை தூக்கி அந்த பேய் மேல அடிச்சு பயங்கரமா நெருப்பு பிடிக்க வச்சிடறான். சுத்தி நிறைய இடம் நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கு. அந்த லைட்ல பேயோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. இப்போ அந்த லைட் ஹவுஸ்ல இருக்க லைட்டை சரி பண்ணா மட்டும்தான் பேயை மொத்தமா அழிக்க முடியும்னு அந்த லைட்டை சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள போய் ஒரு சுவிட்சை போடணும். ஹீரோவால அந்த இடத்துக்கு போக முடியாது. அதனால ஹீரோயினோட தம்பியை உள்ள அனுப்பி அந்த சுவிட்சை போட்டு விட்டுறாங்க. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த பேய் அந்த லைட்ல பயங்கரமா மாட்டிக்குது. அந்த லைட்டோட எஃபெக்டை தாங்க முடியாம அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிருது. எல்லாரும் பேய் அழிஞ்சிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்க அந்த டைம்ல திடீர்னு அந்த பேய் ஹீரோவை தலையை பிடிச்சு தூக்கி மேல தொங்க வச்சிட்டு இருக்கு. ஹீரோ பக்கத்துல எரிஞ்சிட்டு இருந்த லைட்ல தன் ஷர்ட்டை எரிச்சு அந்த பேயோட மூஞ்சிலே வைக்கிறான். அந்த பேய் கொடூரமா எரிஞ்சு இப்போ சதறி நிரந்தரமா அழிஞ்சிருச்சு. அந்த பேயோட ஃபேஸ் மாஸ்க் உடைஞ்சிருது. அந்த பேயோட மாஸ்க்ல இருந்து ஏகப்பட்ட பல்லாம் கீழே சதறி விழுது. அதுக்கப்புறமா அப்படியே அந்த இடத்த கட் பண்றாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு சின்ன பையனை காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் தன்னோட பல்ல எடுத்து பெட்டுக்கு அடியில வச்சுட்டு அப்படியே படுத்திருக்கான். அந்த இடத்துல இருட்டுல ஏதோ உருவம் போறது மாதிரி இருக்கும். அந்த உருவத்தை பார்த்து அவன் டூத் ஃபேரியான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த உருவம் டூத் ஃபேரிலாம் இல்ல, நான் உன் அம்மான்னு சொல்லி அந்த பையன்கிட்ட வராங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.